கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த 2026வது ஆண்டிலே லெந்து காலத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கின்றோம். உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கத்தக்கதாக நமக்கு தரப்பட்டதான தலைப்பானது சிலுவையில் வெளிப்பட்ட தேவனின் அன்பு. பவுலடியார் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 5வது அதிகாரத்திலே 8ஆம் வசனத்திலே பவுலடி இப்படியா சொல்கின்றார்: நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். தேவன் நம்மேல் எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நாம் பாவிகளா இருக்கும் போதே கிறிஸ்து நமக்காக மரித்தது நிமித்தமாக தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு நமக்குள்ளாக வருகிறது. அதற்கு முன்பதான வசனத்திலே பவுலடியார் சொல்கின்றார்: நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். பவுலடியாருடைய சிந்தனையிலே பார்க்கும்போது பாவிகளுக்காக யாருமே மரிக்கத்தக்கதாக தியாகம் செய்யத்தக்கதாக ஆயத்தத்தோடு இருக்கவே மாட்டார்கள். ஒருவேளை நம்முடைய குடும்பங்களிலே குடும்பத்தின் யாருக்காவது ஏதாவது உறுப்பு தானம் செய்யத்தக்கதாக விருப்பப்படக்கூடியதான சூழ்நிலையிலே அல்லது ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே நம்முடைய பெற்றோர்களுக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் உறுப்பு தானம் செய்யத்தக்கதாக நாம் ஒருவேளை முன் வரலாம். அதுவும் நமக்குள்ளாக இருக்கிறதான உறுப்பு நமக்கு இரண்டாவது ஒரு உறுப்பாக இருக்கக்கூடியதான ஒரு உறுப்பை வேண்டுமானாலும் நாம் தானமாக கொடுக்கலாம். ஆனால் நாம் வாழ விரும்புகின்றோம். நமக்கு மீதமாக இருக்க உறுப்பை நாம் தானமாக, அதுவும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கு மட்டும் தானமாக கொடுக்க விருப்பப்படுவோம் என்றால் மற்ற யாருக்கோ பாவிகளுக்கோ நாம் அதை கொடுக்கவே மாட்டோம். அப்படியாக நாம் நம்முடைய சிந்தனையில் இருக்கும்போது தேவன் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஒருவேளை பாவி மனம் திரும்புவானா, அறிக்கை செய்வானா, மனமாறுதலுக்குள்ள வருவானா என்ற எந்த எதிர்பார்ப்பையும் எதிர்பார்க்காமல், நீ பாவியா இருந்து கொண்டு வருகிறாய், நீ மனம் திரும்புகிறாயோ மனம் திரும்பாமல் இருப்பாயோ, ஆனால் உனக்காக மரிப்பது என்னுடைய கடமை என்று சொல்லி இயேசுவானவர் பாவிகளுக்காக தன்னையே அர்ப்பணம் செய்தார். அதன் மூலமாக தேவனுடைய அன்பானது அதிகமாக விளங்குகின்றது. ஒருவேளை நாம் பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து பார்த்து கொண்டு வருவோம் என்றால், தேவனால் அழைக்கப்பட்ட மக்களுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்று நாம் நோக்கி பார்ப்போம் என்றால், யோனாவை நாம் எடுத்துக்கொண்டால், யோனாவை ஆண்டவர் நினிவேயின் மக்களுக்கு செய்து சொல்ல அனுப்புகின்றார். ஆனால் யோனாவுக்கு தெளிவாக தெரியும், நினிவேயின் மக்கள் மனம் திரும்பி விடுவார்கள், ஆண்டவர் அருமேலே கரிசனை காண்பிப்பார், அவர்களை அழிக்க மாட்டார், அதனாலே நான் தர்ஷீசுக்கு போகின்றேன் என்று சொல்லி அவன் தன் திசையே திருப்ப ஆரம்பிக்கின்றான். ஏனென்றால் நினிவேயில் உள்ள மக்கள் மேலே அவனுக்கு கரிசனையே கிடையாது. ஆண்டவர் இரண்டாவது தருணத்தை கொடுக்கின்றார். இரண்டாவது தருணத்திலும் போய் நினிவே எப்படி அழிய போகிறது, மக்கள் எப்படி சாக போகின்றார்கள், அது என் கண்களாலே பார்க்கின்றேன் என்று சொல்லி எதிர்பார்ப்போடுதான் அவன் அமர்ந்திருக்கிறானே ஒழிய, அந்த ஆமணுக்கு செடியின் மேல் உள்ள அந்த ஒரு கரிசனை கூட நினிவேயின் மக்கள் மத்தியிலே அவன் வெளிப்படுத்த விருப்பப்படவில்லை. அதுதான் தேவனால் அழைக்கப்பட்ட மக்களுடைய சிந்தனையாக இருந்து கொண்டு வருகிறது. எங்கள் ஆண்டவர் எபிரேய மக்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர், புறஜாதியின் மக்களுக்கு ஆண்டவர் கிடையாது. ஏன் எங்களுடைய ஆண்டவர் அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும், ரட்சிப்பை கொடுக்க வேண்டும், அவர்கள் அழிவிலிருந்து மீட்க வேண்டும்? கூடாது. ஏனென்றால் எங்களுடைய தேவன்
எங்களுக்கு மட்டும்தான் என்று எதிர்பார்ப்போடு யோனா இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகின்றார், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத அளவில் இருக்கக்கூடியதானே இந்த மக்கள் மேலே நான் பரிதபியாமல் இருப்பேனோ? ஆண்டவருடைய எண்ணம் எப்படியா இருக்கிறது? உலகத்துள்ள அத்தனை மக்களுக்காக ஆண்டவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, உங்கள் மேலே அன்பை செலுத்துகிறேன், இந்த மக்கள் புறஜாதி மக்கள், இந்த மக்கள் மேலே அன்பை செலுத்துகிறது என்று ஆண்டவர் பட்சம் பாதம் பார்க்கிற ஆண்டவர் அல்ல. ஆண்டவர் எல்லாருக்கும் ஆண்டவராக இருந்து எல்லா பாவிகளுக்குமாக தன்னையே ஆண்டவர் அர்ப்பணித்தார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் கடந்து வருவோம் என்றால், இயேசு கூடவே நடந்து வரக்கூடியதான சீஷர்கள் இயேசுவின் சத்தியை கேட்டது போதிலும் கூட, இயேசுடைய அற்புதத்தையும் அடையாளங்களையும் கண்கூடாக பார்த்த போதிலும் கூட, இயேசுவானவர் யூத மக்களை கடந்து ஒரு பாவிகளோடு அந்நிய மக்களோடு இயேசுவானவர் போகிறார் என்று சொல்லும் போது அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடிவதில்லை. எப்படி இயேசுவானவர் பாவிகளோடு கூட ஐக்கியப்படுகிறார் என்று சொல்லி இயேசுவானவர் மற்ற மக்களோடு ஐக்கியப்படுவதை இதே இந்த யூத மக்கள், இதே இந்த சீஷர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான மனப்பக்குவத்திலே இல்லை. விபச்சாரத்திலே சிக்கினதான அந்த ஸ்திரியை கொண்டு வந்து நிறுத்தும் போது அந்த மக்களுடைய சிந்தனை எப்படியாக இருந்தது? நாங்கள் எல்லாரும் பரிசுத்தவான்கள், ஏனென்றால் மோசேயுடைய நியாய பிரமாணங்கள் படி நாங்கள் தவறாமல் நடந்து கொண்டு வருகின்றோம், தவறாமல் ஜெபத்திலே பங்கு பெற்றுக் கொண்டு வருகிறோம், தவறாமல் காணிக்கை கொடுத்து கொண்டு வருகின்றோம், தவறாமல் ஓய்வு நாளை நாங்கள் அனுசரித்துக் கொண்டு வருகிறோம், நாங்கள் எல்லாரும் பரிசுத்தவான்கள். இந்த ஸ்திரீ மட்டும்தான் பாவத்தை செய்திருக்கின்றாள், ஆகவே அவள் மோசே நியாய பிரமாணத்தின்படியாக கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி குற்றப்படுத்தக்கூடிய சிந்தனையோடு கூட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். இயேசுவானவர் செய்த காரியம் என்ன? உங்களிலே பாவம் இல்லாதவர்கள் முதலாவது கல்லை எறிய கடவர்கள் என்று சொல்லிவிட்டு தரையிலே அவர் எழுத ஆரம்பித்தார். என்ன எழுத ஆரம்பித்திருந்தார்? ஆண்டவரே, இந்த பரிசேயர்களுடைய கண்களிலே அவர்கள் வெளிப்பிரகாரம் கண்கள் தான் தெரிந்திருக்கிறதே ஒழிய ஆவிக்குரிய கண்கள் மூடி இருக்கிறதுனாலே தாங்கள் பாவிகள் என்பதை அவர்களாலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடியாத சூழ்நிலையிலே நாங்கள் பரிசுத்தவான்கள், அவள்தான் பாவி என்று சொல்லி குற்றப்படுத்தக்கூடிய எண்ணத்தோடு இருந்து கொண்டு வருகிறார்கள். ஆண்டவரே, அவர்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து அவர்களுடைய பாவத்தை அவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக, உணரத்தக்கதாக அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுமை ஆண்டவரே என்று சொல்லி இயேசுவானவர் தரையிலே குமிந்து எழுத ஆரம்பித்து அவர்களுக்காக ஜெபிக்கும் போது அவர்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்க ஆரம்பிக்க உடனே அவர்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறார்கள், நாங்களே இவ்வளவு பாவத்தில் இருக்கும்போது, நானே இந்த அளவுக்கு பாவத்தில் இருந்து கொண்டு வரும்போது, என்னாலே ஒரு கல்லை எடுத்து அந்த ஸ்திரீன் மேலே எரியக்கூடிய அளவிற்கு எனக்கு தகுதி இல்லையே என்று சொல்லி குற்ற உணர்வோடு கூட கல்களை அவர்கள் விட்டவர்களாக பின்னோக்கி செல்கிறார்கள். கிறிஸ்துவ மக்களாகி நாம், நீ பாவி நான் பரிசுத்தவான் என்று சிந்திக்கக்கூடியதான சுய நீதி உள்ளவர்களாக இருந்து கொண்டு வருகின்றோம். ஆனால் ஆண்டவருடைய அன்பு எப்படி வெளிப்பட்டது? நாம் பாவிகளா இருக்கையிலே நமக்காக இயேசுவானவர் பலியானார். நாம் பரிசுத்தவான் ஆன பெற கிடையாது, பரிசுத்தவான் ஆகிறேன் என்று சொன்ன பிறகாக கிடையாது. நாம் பாவிகளா இருக்கும் போதே நம்மேலே தம்முடைய அன்பை ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். கிறிஸ்தவ மக்களாகி நாம் மற்ற மக்கள் மத்தியிலே தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோமா? அல்லது மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்க நாங்கள் துணிந்து கொண்டிருக்கின்றோமா? நம்மை நாம் சோதித்து ஆராய்ந்து கொள்ளத்தக்கதாக தேவன் இந்த லெந்து காலங்களை தந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். சுயநீதி உள்ளவர்கள் ஒரு காலத்திலும் தேவனுடைய சன்னிதானத்திலே செல்லவே முடியாது. நான் பாவி என்பதை நான் உணர்ந்து என்னுடைய பாவத்திற்காக நான் அறிக்கை செய்து அந்த பாவத்திலிருந்து விடுபடும் போதுதான் நானும் ரட்சிப்பை அடைவேன். என்னுடைய சுயநீதியும் போயும் மற்றவர்களையும் நான் நேசிக்க ஆரம்பிப்பேன். தேவனுடைய அன்பானது எல்லாருக்கும் வெளிப்படும். அப்படிப்பட்டதான சிந்தனைக்குள்ளாக இந்த லெந்து காலங்களிலே கடந்து செல்லத்தக்கதாக தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே,
இயேசுவுடைய அன்பு எல்லா பாவிகளுக்காக ஊற்றப்பட்ட அன்பாக இருக்கிறது சுவாமி. அதே போல கிறிஸ்தவ மக்களாகி நாங்கள் சுயநீதி உள்ளவர்கள், நாங்கள் பரிசுத்தவான்கள், அடுத்தவர்கள் பாவிகள் என்று சொல்லி யாரையுமே நாங்கள் நியாயம் தீர்க்காதபடிக்காக, ஆண்டவரே நானும் பாவி ஆண்டவரே என்னையும் மன்னித்தருளும் சுவாமி, எனக்காகவும் இயேசுவான் ரத்தம் சிந்தினார் ஆண்டவரே என்று சொல்லி அறிக்கை செய்து விட்டுவிட்டு இந்த லெந்து காலங்களிலே ஆயத்தத்தோடு கூட ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்து மற்ற மக்களையும் நேசிக்கூடியதான அந்த சிந்தனை எங்களுக்குள்ளா கடந்து வர எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தாமே ஆயத்தப்படுத்திடலாம். மீட்பராகிய இயேசு கிறிஸ்து மூலம் கெஞ்சி கேட்கிறோம் சுவாமி. ஆமென்.